நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட், அது ஸ்பாயிலரா நம்ம ரிவீல் பண்ண முடியாது. தியேட்டர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? ஆமா, எல்லாம் கோவப்பட்டாங்க. அதுவே நான் அந்த கேரக்டர் நான் சாரை வந்து 100% நம்புறேன். ஏன்னா வந்து எவ்வளோ பெரிய கிரியேட்டரு, அவங்க எவ்வளோ பெரிய ஆக்டர், அவங்க சாதாரணமாலாம் வந்து ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணிட மாட்டாங்க. அப்படி பண்ணிருக்காங்கன்னா அது நிச்சயமா ஒரு ராயன் 2க்கான லீடு ஆப்வியஸா இருக்கு. ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுடைய எதிர்பார்ப்பு ஓகே சாரோட விஷ் தான். இப்போ ஒரு சில மேக்கிங்ல எல்லாமே வந்த போர்ஷன்ஸ்ல கூட தனுஷ் சாரே வந்து பாட்டுல உட்பட வந்து அவரே நடிச்சு காட்டுறதா இருக்கும். ஆக்சுவலாக சார் வந்து எப்படின்னா வந்து எல்லா கேரக்டருமே சரி, என்ன பண்ணணுன்றத சார் சொன்னதை பண்ணாலே சூப்பராக இருக்கும். ஸோ எஸ்ஜே சூர்யா சாருடைய ஒரு காம்பினேஷன் போர்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிறையவே வருதுன்னு சொல்லலாம். அவரு கூட ஈக்குவலாக ஸ்கோர் பண்ணுறதுன்றது ஒரு ஆக்டரா ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஈக்குவல் ஸ்கோரும் கிடையாது, அவரோட நம்ம ஜாயின் பண்ணுறதுன்றது விஷயம் ஒரு சேலஞ்ச். ஆமாம், அவரோட ஸ்பீடு, அவரோட மீட்டருக்கு நம்ம வந்து கூல் காம் அண்ட் கம்போஸ். ஆனால் வந்து ஒரு விஷயம் வரலன்னா விட மாட்டேன். அது வந்து எப்படியோ வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சார் ஒரு ஆக்டர், மிகப்பெரிய ஆக்டர்ன்றனால அது எப்படி ஆக்டிங்கில் எடுத்துகிட்டு வரணுன்றதையும் ஈஸியாக சொல்லி கொடுத்துருவார். டிவிஷியை பொறுத்த வரைக்கும் நான் எதுவுமே பண்ணல. அவர் சொன்னதை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண நிறைய இடத்துல நான் ஒர்க் அவுட் ஆகலை, நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்கேன். அது வந்து ஒரு ஆக்டராக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, நம்ம வந்து அவங்க சொல்கிறத ட்ரை பண்ணியிருக்கோம். அவங்க சொன்னதை பண்ணியிருந்தேன்னா இன்னும் சூப்பராக இருந்தது. சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட ஒரு சீன் வந்தால் கூட பேசும்படியாக ஆகுது. லீடாக ஒரு படம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம வெரைட்டியாக ஒன்று பண்ணால் தான் நமக்குமே வந்து லிட்டில் டாக்ஸ் சேனலுக்கும் வணக்கம். நான் ஜித்து. ஸோ இப்போ என் கூட ஆக்டர் திலீபன் சார் தான் இருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் ராயன் திரைப்படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஸோ நிச்சயமாக உங்களுக்கு இந்த திரைப்படம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கெரியரில். ஏன்னா ஒரு பக்கம் வந்து நடிப்பு அரக்கன், இன்னொரு பக்கம் நடிப்பு அசுரன். ஸோ உங்களுடைய கதாபாத்திரம் இருந்தாலும் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஹவு ஹாப்பி சார், எஸ்பெஷலி ஃபார் ராயன் சக்ஸஸ்? டேரக்டர் சார் தான் நம்ம தேங்க் பண்ணோம். ஏன்னா அவர் தான் நம்பிக்கை வச்சு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. அவர் தான் முதல்ல தேங்க் பண்ணோம். ப்ளஸ் அவர் சொன்னதை மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். நான் நிச்சயமா உங்களுடைய கதாபாத்திரம் பற்றி பேசும்போது ஆப்வியஸாக உங்ககிட்ட உங்கள் ரோல் பற்றி சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருந்தது சார்? ஏன்னா உங்களை நாங்கள் இதுவரையும் இதுக்கு முன்னாடி வந்த திரைப்படங்களில் ஒரு பரிமாணத்தில் பார்த்தோம். ஆனால் இந்த திரைப்படத்தில் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சில ட்விஸ்ட்லாம் இருந்தது. அது எங்களுக்கு பார்க்கும்போது ஆப்வியஸாக ஒரு சில பாயிண்ட்ல வந்து கோவம் வந்தது. அது நீங்கள் வந்து நடிப்பு மூலியமா ரொம்ப அழகாக அது பிரதிபலிச்சிருந்தீங்க. அந்த கேரக்டர் ரிவீல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது சார் சொல்ல போகும்போது முதல்ல நான் வந்து அந்த கதை அதெல்லாம் தாண்டி நான் வந்து சார் கூட இவ்வளோ பக்கத்தில் வந்து நான் பேசுகிறேன்னு அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இவ்வளோ பக்கத்தில், ஏன்னா அவர் கூட நடிக்கணுன்றதுலாம் ஒரு மிகப்பெரிய விஷயம். அவர் டைரக்ஷனில் பண்ணுறோன்றது வந்து இன்னொரு மிகப்பெரிய போனஸ். என்ன போகும்போது எனக்கு அதெல்லாம் தாண்டி வந்து அவர் கூட அந்த பிரமிப்பு தான் எனக்கு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நான் சாரை வந்து 100% நம்புகிறேன். ஏன்னா வந்து அவங்க வந்து எவ்வளோ பெரிய கிரியேட்டரு, அவங்க எவ்வளோ பெரிய ஆக்டர், அவங்க சாதாரணமாலாம் வந்து ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணிட மாட்டாங்க. அப்படி பண்ணியிருக்காங்கன்னா அது நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நான் நம்பினேன். நான் அதனால் சார் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டேன். ஒரு சின்ன தயக்கம் ஏதாவது இருந்தது? இல்லை, முழுசாக நம்பிட்டீங்க. ஆமாம் ஆமாம். ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி சார், படம் உள்ளே போனதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டோரியில் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஸ்பாட்டில் சில விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும். ஒரு கிரியேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தனுஷ் சார் சில விஷயம் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாரு. ஒரு ஆக்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் நிறைய வேரியேஷன்லாம் கூட கொடுத்துருப்பீங்க. அப்படி ஸ்பாட்டில் இம்ப்ரூவ் ஆன விஷயங்கள்லாம் நடந்ததா? இல்லை, சார் டிசைட் பண்ணுறது தான் எல்லாமே. இப்போ டேரக்டர் சார் என்ன சொல்கிறார், தனுஷ் சார் என்ன சொல்கிறாரோ அதுதான் வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாரு. அதை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான மூமெண்ட்டை நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம. ஆனால் மற்றபடி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சிடலாம். சார் இப்படி பண்ணலாமா, இப்படின்னா உடனே சார் இது எப்படி பண்ணுங்க, இது எப்படி பண்ணுங்கன்னா சிலது டைலாக்லாம் வந்து சரி ஓகே இது அப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி
சொல்லுவார், அந்த மாதிரி தான் இருக்கும். Okay. ஆனால் ஓவரால் டிசைன் வந்து சார் பண்ணி வச்சு தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஆமா, இப்போ ஒரு சில மேக்கிங்ல எல்லாமே வந்த போர்ஷன்ஸ்லாம் கூட தனுஷ் சாரே வந்து பாட்டுல உட்பட வந்து அவரே நடிச்சு காட்டுறதா இருக்கட்டும், அதை பார்த்து ஆக்டர்ஸ் அப்படியே ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், அவ்வளவு கியூட்டா இருந்தது சார். எவ்வளவு மெனக்கடல். ஏன்னா அவர் வந்து நடிச்சு காட்டணும்னு அவசியம் இல்லை, இது பண்ணிருக்கும்பா அப்படின்ட்டு போலாம். பட் இருந்தாலும் அந்த ஒரு இறங்கி வந்து அவருடைய திரைப்படத்துக்கு அவர் கொடுக்குற முழு எஃபர்ட்னு சொல்லலாம். அப்படி நடிச்சு காட்டி தான். ஆமாம், அவர் ஆக்சுவலாக சார் வந்து எப்படின்னா வந்து எல்லா கேரக்டருமே சரி, என்ன பண்ணணுன்றத சார் சொன்னதை பண்ணாலே சூப்பராக இருக்கும். ஏன்னா அது ஓவராக எல்லா கேரக்டருமே அசம்பிள் பண்ண எல்லாமே அவர் தான் அவர் மைண்டில் வச்சுருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த கேரக்டர் இப்படி பண்ணணும், இந்த கேரக்டர் இப்படி பண்ணணுன்றது அவர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டார். அதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் விஷயம். அதை நம்ம கரெக்டாக பண்ணல அப்படின்னா அவர் பண்ணி காட்டுவார். அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். அது அழகாக ஃப்ரேமில் இது அது எல்லா ஆர்டிஸ்டோட காம்பினேஷனும் வரப்போது அது நல்லாயிருக்கும். ஓகே, உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய இந்த ராயன் திரைப்படத்துடைய இந்த கான்ட்ரிபியூஷன் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? எல்லாருமே வந்து நல்லா இருக்குது, நல்லா அடுத்தடுத்த லெவல். நம்ம இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சம் படங்கள்லாம் நடிச்சுட்டே வரோம். நம்ம ஒரு நல்ல ஒர்க்கு வைஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்னாங்க. இன்னமும் நம்ம அடுத்தடுத்த லெவல் கற்றுக்கிட்டு நம்ம ட்ராவல் ஆகணும். ஓகே, ஒரு ஹீரோவாக அறிமுகமானீங்க சார். பட் ஆனால் இந்த கேரக்டர் ரோல்ஸ்க்கு இருக்கிற வெயிட்டேஜ் பற்றி ஆப்வியஸாக நிறைய திரைப்படங்களை நம்ம பார்க்குறோம். சில திரைப்படங்கள் எல்லாமே ஒரு கதாபாத்திரம் ஏற்படுத்துகிற இம்பேக்ட் அவ்வளோ வந்து மக்களுடைய மனசில் இடம் பெறுது. இந்த ஹீரோவாக தான் நடிக்கணும் அப்படின்றத தாண்டி இல்லை நல்ல கதாபாத்திரங்கள் வந்தால் அதை ஜஸ்டிஃபை பண்ணணுன்ற முடிவுக்கு எப்போ சார் வந்தீங்க? இது கோவிட் முன்னாடியே வந்து ஆடியன்ஸை எப்போ வந்து இந்த ஓடிடி இதெல்லாம் வந்து போகும்போதே எல்லாருக்கிட்டேயுமே ஒரு க்ரியேட்டிவிட்டி நாலேஜ் இருக்குது. எல்லாருமே வந்து இன்டெப்த்தாக சினிமாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டெக்னிக்கலாகவும் சரி, ஒரு இதுவாகவும் ரொம்ப இன்டெப்த்தாக படங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட ஒரு சீன் வந்தால் கூட அது வந்து பேசும்படியாக ஆகுது. அப்போ நம்ம வந்து லீடாக ஒரு படம் பண்ணியிருக்கோம், 2 படம் இன்னொன்று குத்தூசின்னு ஒரு படம் பண்ணால் அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம வெரைட்டியாக ஒன்று பண்ணால் தான் நமக்குமே வந்து நம்ம ஒர்க்கு மேலே ஒரு அபிப்பிராயம் இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல. இப்போ நம்ம வந்து வேறு வேறு நம்ம ஒரு சப்ஜெக்டில் நம்ம பாஸ் ஆனால் தானே நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படின்றது ஒன்று இருக்குது. அந்த மாதிரி வந்து நிறைய வந்து வெரைட்டியாக நம்ம சூஸ் பண்ணி பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணோம். அப்போ தான் நமக்குமே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். இல்லாட்டி நம்ம எதுக்கு நடிக்கிறோம் அப்படின்னு தெரியாமையே நம்ம நடிச்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இல்லாமல் நம்மளே என்ஜாய் பண்ணி பண்ணுறதுக்கு நான் சூழ்நிலையை க்ரியேட் பண்ணணும்னு நினச்சி தான் இந்த மாதிரி பண்ணால். இது ஆனால் நல்ல ஒரு ரிசப்ஷனாக இருந்துச்சு. நல்ல, ஏன்னா நிறைய பேர் வாட்ச் பண்ணுறாங்க இப்போ, அதனால தான் நீங்களே கூப்பிட்ருக்கீங்க. ஆமாம், நிச்சயமா சார். ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரி அப்படின்றத தாண்டி மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டாப் ஆக்டர்ஸ் உட்பட இதுக்கு ராயன் திரைப்படத்துக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஹியூஜ் ரிசப்ஷனாக இருக்குது. அது வந்து டீமுக்கே அந்த ஒரு வெற்றி போய் சேரும்னு சொல்லலாம். அதெல்லாம் எப்படி இருக்குது பர்சனலி? எனக்கு பர்சனலாக வந்து அவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸோட ஒர்க் பண்ணணுன்றதே ஒரு மிகப்பெரிய இதுதான் நினைக்கிறேன் நான். ப்ளஸ் அது ஒரு கடவுளோட அருளில் நம்ம வந்து தனுஷ் சார் கூட நடிக்கணும்னு நினச்சேன். அவர் டைரக்ஷன்லேயே அவர் கூட நடிச்சிட்டேன். ப்ளஸ் செல்வராகவன் சார், எஸ்ஜே சூர்யா சார், அதுக்கப்புறமா ரகுமான் சாரோட மியூசிக்கு, சந்தீப் கிஷன் எல்லாரும் கூடயும் நடித்தோன்னு போகும்போது ஒரு வெரைட்டியான ஒரு காம்பினேஷனில் நம்ம உள்ளே போகிறோன்றதே ரொம்ப சந்தோஷம் தான். அதாவது இந்த கேரக்டர் ரோல்ஸ் பற்றி பேசும்போது இதில் பாசிட்டிவ் கேரக்டர்ஸும் இருக்கும், நெகட்டிவ் கேரக்டர்ஸும் இருக்கும். இனிமேல் வரக்கூடிய திரைப்படங்களை இன்கேஸ் வந்து பயங்கரமான டெரிஃபிக்கான ஒரு வில்லன் ரோலில் வந்து இல்லை, எனக்கு ஆக்சுவலாக வந்து அந்த எப்படி சொல்கிறதுனா அது இன்ட்ரெஸ்டிங் தான் விஷயம். நம்ம அதை நம்ம வில்லன்னு அப்படின்றது, இப்போ வில்லன்றது தாண்டி நான் எப்படி நினைக்கிறேன்னா, அந்த கதைக்கு ஒரு சில படங்கள்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் உதாரணம் சொன்னால், நீங்கள் இந்த பாஷா படம் பார்த்துருக்கீங்களா? பாஷாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் பேர் உங்களுக்கு ஞாபகம் வருமானு சொல்ல முடியாது. ஆனால் வந்து அந்த சீனை சொன்ன உடனே உங்களுக்கு அந்த சீனு அந்த கேரக்டரோட ஃபேஸ் ஞாபகத்தில் வரும். அது எதுனா வந்து அவர் காலேஜில் போயிட்டு சீட்டு கொடுக்க போகிறாரு, அண்ணன்டா அப்படின்னு அவரோட பேர் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, அவர் ஃபேஸ் ஞாபகம். அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீனில் தான் வரும் பார்த்தீங்களா. அதுதான் அந்த இம்பாக்ட்னு வச்சுக்கோங்களேன். அதை நோக்கி தான் நம்ம ட்ராவல் ஆகி போகிறோம். ஸோ ஆப்வியஸாக வந்து தனுஷ் சார் பற்றி பேசும்போது ஃபர்ஸ்ட் மீட்டிங் அவர் கூட இருந்தது, லாஸ்ட் டே ஆஃப் ஷூட். ஸோ இது ரெண்டுத்தை பற்றி கேட்கணும். இல்லை, ஃபர்ஸ்ட் மீட் வந்து நான் சுப்ரமணிய சிவனுக்கு பேசியிருந்தேன், கால் பண்ணேன். அதுமாதிரி வாடா அப்படி கிளம்பி வாடானாரு. அப்புறம் அங்கே போய் பார்த்தேன். அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் நம்ம ஈஸியாக தான் அங்கே பண்ணிட்டோம். செகண்ட் டே நினைக்கிறேன், அவங்க செகண்ட் டே எஸ்ஜே சூர்யா சார் போர்ஷன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ போனேன், சார் வாங்க இந்த மாதிரி விஷயத்த சொன்னார். இது பண்ணுறீங்களா சார்? பண்ணுறேன் சார். நான் எப்போ இருந்து வரீங்கன்னா சார் இன்றைக்கே வந்துட்டேன், நான் இப்போ நீங்கள் சொன்னாலும் வந்துடுறேன் சார். நான் ஓகேன்னு சொல்லிட்டு உடனே சார் தான் லுக்லாம் ஃபிக்ஸ் பண்ணார். எப்படி இது என்ன ஸ்கின் டோன் எப்படி இருக்கணும், எப்படி ஹேர் ஸ்டைலு, குங்குமம் போட்டு கயிறு, இது எல்லாமே வாட்ச்லேருந்து காஸ்டியூம் வந்து எல்லாமே சார் தான் ஃபிக்ஸ் பண்ணார். டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க. அன்றைக்கி
ஆஃப்டர்நூனே நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, உடனே. ஆமாம், மோஸ்ட்லி எல்லா கேரக்டர்ஸ்க்கும் சாருடைய பிரசன்ஸ் இருக்குமா சார்? மேக்கப் உட்பட சார் தான் ஃபிக்ஸ் பண்ணார் எனக்கு. நான் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் இருக்கலாம், சான்சஸ் இருக்கு. ஸோ எஸ்டி சூர்யா சாருடைய ஒரு காம்பினேஷன் போர்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிறையவே வருதுன்னு சொல்லலாம். ஸோ ஆப்வியஸா வந்து அவரு கூட ஈக்குவலா ஸ்கோர் பண்றதுன்றது ஒரு ஆக்டரா ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். ஈக்குவல் ஸ்கோரும் கிடையாது, அவரோட நம்ம ஜாயின் பண்றதுன்றது விஷயம் ஒரு சேலஞ்சிங். ஆமா, அவரோட ஸ்பீடு, அவரோட மீட்டருக்கு நம்ம வந்து உள்ள உட்காந்து இப்போ எப்படி வந்து பாக்யராஜ் சார் படத்துல ஒரு படத்துல அது வந்து கடைசியில சுவாகா அப்படின்னு அது அதையே நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுன்றத நினைச்சேன். ஏன்னா அவர் ஒரு மீட்டர்ல வேற மாதிரி இருப்பாரு, அதுல போய் நம்ம ஜெல் ஆகணும்ல, ஜெல் ஆகாம நம்ம தனியா இது பண்ணாலே அது ஃபெயிலியர் தான். அதுவே நான் பெரிய சக்சஸ் நினைக்கிறேன். ஓகே, அது எப்போ சார் வந்து அந்த சிங்க் சார் தான் கம்ஃபர்ட் பண்ணி விட்டாரு. இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தனுஷ் சார் சொன்னாரு. அப்புறம் சார் பார்த்து ஸ்மைல் பண்ணி ரொம்ப இயல்பா பேசுவாரு. அதுவே நம்மளுக்கு வந்து அந்த இது ரிலாக்ஸ் பண்ணி விட்டுடும், நம்மளுக்கு ஒரு பிரமிப்பை நமக்கு ரிலாக்ஸ் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறமா சார் கூட அப்படியே சார் அப்படின்ற ஜென்ரலாக பேசுவோம்ல, நம்ம பேசுவோம் இன்னும் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும், நம்ம ஒர்க்கில் அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ஈஸியாக. அந்த வேரியேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு பார்த்து ஓகே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவர்கிட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஆமாம், சார் வந்து எப்படின்னா வந்து அந்த டேரக்டருங்களோட அந்த அவங்களோட வேர்ல்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. நான் என்னை பர்சனலாக பார்க்க போகும்போது ஒரு டைரக்டரை ஒரு கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த கேரக்டரை எப்படி இருக்கும், அப்போ அந்த கேரக்டரை என்ன பண்ணணும்னா டைரக்டர்கிட்ட கேட்டு 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 அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிக்கிறார் தானே. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து ஒரு சின்ன டவுட்டாக இருந்தால் தனுஷ் சார்ட்டுக்கு அப்புறம் சார் இது நீங்கள் ஒரு தடவை பண்ணி காட்டுங்க சார்னு அவர் சார் பண்ணுவார், அதை அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவார். இது வந்து நம்ம ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப சின்சியராக ஃபோக்கஸ்டாக டைரக்டர் சொல்கிறத கேட்டு நம்ம உள்வாங்கி நம்ம அதை இது பண்ணணும். அது வந்து ப்ராக்டிஸில் தான் எனக்கு வரும். ஆனால் அப்போ அவங்கள நம்ம பார்க்க போகும்போது இப்படி ஒரு ரூட் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நிச்சயமாக போய் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் ஒரு சில டைம்லாம் டவுட் கேட்க யோசிக்கவே கூடாது. அவங்களோட வேர்ல்டில் போய் நம்ம அதை போய் ட்ராவல் ஆகி போகிறோன்னு போகும்போது அது சார் கேட்டு கேட்டு இது பண்ணுறது இல்லை. சாருக்கே இப்போ சில படங்கள்லாம் இருக்கும், இது அவரே கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த வேர்ல்டு அப்படின்னு போகும்போது சார் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்குவார். அது வேற ஒரு ஃபார்முலா. அந்த மாதிரி நம்ம சாரை பார்த்ததில்ல, இந்த படத்துல தான் சாரோட ஒர்க் பண்ணதுனால இது தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க பார்த்துருக்கீங்க தனுஷ் சாருடைய ஹார்ட் ஒர்க்கை, எல்லா கிராஃப்ட்லயும் அவருடைய பங்களிப்பு இருக்கிறத பத்தி நீங்க சொல்லுங்க. இல்லை, அவர் மிகப்பெரிய லெஜெண்ட் தான் தனுஷ் சார். அவர் வந்து எல்லாருமே தெரியுது அவருக்கு, அதை கரெக்டாக அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணாலே போதும். அதுவும் இல்லாமல் அவரோட டீமும் அவர் சார் சொல்கிறது என்ன கேட்பாங்க சொல்கிறத அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஆர்கனைஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கவாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி சாரும் ஃபிக்ஸ்டாக இருப்பார். ஒரு எப்படி சொல்கிறது, இதுதான் அப்படின்றதுல தெளிவாக இருப்பார். ஆல்ரெடி அவர் அது விஷுவலாக வச்சுருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் கூலாக ஒர்க் பண்ணுவார். இது இப்படி பண்ணுங்க, இது இப்படி வரட்டும், இப்படி வரட்டும், இப்படி வரட்டும் அப்படின்ற மாதிரியே இருப்பார். ரொம்ப ப்ரெஷர் இருக்காது, கூல் காம் அண்ட் கம்போஸ். ஆனால் வந்து ஒரு விஷயம் வரலன்னா விட மாட்டார். அது வந்து எப்படியோ வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சார் ஒரு ஆக்டர், மிகப்பெரிய ஆக்டர்ன்றனால அது எப்படி ஆக்டிங்கில் எடுத்துகிட்டு வரணுன்றதையும் ஈஸியாக சொல்லி கொடுத்துருவார். அது மிகப்பெரிய ப்ளஸ் என்ன மாதிரி ஆளுங்கலாம். ஏன்னா வந்து அவர் சொல்கிறத பண்ணாலே போதுன்ற மாதிரி ஒன்று இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட், அது ஸ்பாய்லராக நம்ம ரிவீல் பண்ண முடியாது. தியேட்டர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? ஆமாம், எல்லாம் கோவப்பட்டாங்க. அதுவே நான் அந்த கேரக்டர் ஒரு சக்ஸஸ் தானே. நிச்சயமா சார். ஏன்னா ஆப்வியஸா நீங்க முழு எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயம் பண்றீங்க, ஆடியன்ஸுடைய ரியாக்ஷன் பார்க்கும்போது ஓகேடா இந்த கேரக்டருக்கு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஆமாம், ஏன்னா இப்போ சார் இந்த கேரக்டர் இப்படி எழுதியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு எண்டு வேணும் எழுதியிருக்காருன்னா அது சாதாரணமாக இருக்காதுல்ல. அதுக்காக துஷாரா அவர்களுடைய எஃபோர்ட் நிச்சயமா அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு இதுக்கப்புறம் கரியர் சேஞ்சா இருக்கட்டும் அவங்களுக்கான அந்த இல்லை அந்த அளவுக்கு நம்ம சொல்கிறவங்களாம் பெரிய ஆள் கிடையாது. அவங்களுக்கு நிச்சயமாக அவங்களோட திறமை மிகப்பெரிய டேலண்டடான ஆக்ட்ரஸாக வருவாங்க. ராயன் 2க்கான லீடு ஆப்வியஸா இருக்கு. ஸோ அது தெரியாது, நான் ஆப்வியஸா தெரியாதுன்னு சொல்லுவீங்க. பட் ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுடைய எதிர்பார்ப்பு ஓகே இல்லை, சாரோட விஷ் தான். சார் என்ன நினைக்கிறாரோ அதுதான். நம்ம நினைக்கிறதுல ஒன்றும் இல்லை, இப்போ சார் என்ன நினைக்கிறாரு அதுதான். ஒரு வாட்டியும் ஒரு வாய்ப்புக்காக அந்த தேடலா இருக்கட்டும், அதை நோக்கி ஓடுற பயணமா இருக்கட்டும், கிவ் அப் பண்ணாம இருக்கிற அந்த ஆட்டிடியூடா இருக்கட்டும், அது எப்படி முடிஞ்ச அளவு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் உங்களை வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் தேடல்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகணுன்னா நீங்கள் இங்கேருந்தே நினச்சா போயிட முடியாதுல்ல. இப்போ நீங்கள் இறங்கி போயிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போய் அங்கே டிராஃபிக்கில் இது மாதிரி தானே இருக்குது. அந்த மாதிரி தான் நம்ம இறங்கி அந்த ப்ராசஸ் தான் மேட்ரு. ஓகே, அதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும். அது ஒரு வேலையாக எடுத்து பண்ணிடாமல் என்ஜாய் பண்ணி அது உண்மைக்குமே நம்ம இருந்தோன்னா அது எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, அது உண்மையாக நம்ம இருக்கிறோம், அந்த வேர்ல்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மேக்ஸிமம் நம்ம
ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணோனாலே அது ஒன்று திருப்பி நம்மளுக்கு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே. சில டைம் வந்து நம்ம நினச்ச நேரத்துக்கு வந்து படம் அமையாது சார். சில கதாபாத்திரங்கள் வந்து நம்ம நினச்ச மாதிரியும் போய் சேராது. அந்த மாதிரி டைமில் முடிஞ்சளவு எப்படி சார் நம்மளை பூஸ்டப் பண்ணி? அதெல்லாம் வந்து நம்ம கையில் கிடையாது. எல்லாமே நம்ம அதான் நான் சொல்கிறேன்ல, இப்போ நம்ம பாடணும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு ஷேப்பாகி வேறு ஒரு ரூபத்தில் ஒன்று அது ஹிட்டாகி ஒரு பலனை கொடுக்கும். அப்படி இல்லாட்டி அது வந்து வேறு ஒரு விதமாக அது பேசும்போதில் ஆகி அது வேறு ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும். உங்களோட உழைப்பு வந்து இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் அது கண்டிப்பாக கை கொடுக்கும் நான் நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி மாவீரன் திரைப்படத்தில் பார்த்துருந்தோம். அதுலேயும் நல்ல கதாபாத்திரம் சிவகார்த்திகேயன் சார் கூட காம்பினேஷன் சீன்ஸில் வந்திருப்பீங்க. அது வந்து பர்சனலி சிவகார்த்திகேயன் சார் 1-2 இன்டர்வியூஸில் சொல்லியிருந்தார், எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராஜெக்ட் மாவீரன் தான், அதில் எல்லாருடைய எஃபர்ட் வந்து அவ்வளோ ட்ரூத்ஃபுல்லாக ஹார்ட்ஃபுல்லாக இருந்தது அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் கூட நடித்த அனுபவமாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து நான் அஸ்வின் சார் தேங்க் பண்ணேன். அஸ்வின் சார் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். நான் சார் உங்கள் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணணும் சார் என்ன. அப்போ சாரோட ஆஃபீஸ் வந்து கூப்பிட்டாங்க, வர வச்சாங்க, எல்லாம் ஆடிஷன்லாம் பண்ணாங்க. அப்புறமா சார் டிசைட் பண்ணார். இப்போ ஸ்பாட்டில் வந்து சிவகார்த்திகேயன் சார் பார்த்தேன். அவர் ஒரு எனர்ஜி லெவலே வேறு மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக அந்த படமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேரக்டராக அவர் ஒன்று க்ரியேட் பண்ணுவார். இந்த கேரக்டர் வந்து ஒரு பாமரங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவாக நம்மளை வச்சுருப்பாங்க. அவர் வந்து ஒரு ஆங்க்ரி யங்மேனோட ரெப்ரசன்டேட்டிவாக சாரை வச்சுருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி வேறு ஆளுங்க இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு ஆடியன்ஸு தன்னை கனெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய எதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படம் நடிச்சதுன்னு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு தான். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய படம், அதில் ஒரு நல்ல கேரக்டரு, ஒரு லைனாக இருந்தால் கூட நறுக்குன்னு இருக்கிற மாதிரி அப்படின்னு போகும்போது அது ஒரு கிஃப்டட் தான். ஓகே. நிச்சயமாக எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சரி, வத்திக்குச்சியுடைய பாடல்களும் சரி, அந்த கதாபாத்திரமும் சரி, அது மறக்கவே முடியாது. எங்கே உங்களை வந்து ஸ்பாட் பண்ணாலும் வத்திக்குச்சி ஹீரோ தானே அப்படின்ற மாதிரி அடையாளம் வந்து நீங்கள் இடம் பிடிச்சிருக்கு. எவ்வளோ ஸ்பெஷல் சார். மக்கள் இன்னமும் வந்து ஆழ் மனசில் வத்திக்குச்சி அப்படின்ற டேர்ம் உங்களை பார்க்கும்போது அவங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கிறது வந்து நீங்கள் போட்டு ஆப்வியஸாக இந்த படத்துக்கான அந்த வெற்றி. இல்லை, நம்ம ஆக்சுவலாக வத்திக்குச்சியை பொறுத்த வரைக்கும் நான் எதுவுமே பண்ணல. வத்திக்குச்சியில் வந்து முழுக்க என்னை டிசைன் பண்ணது வந்து கின்ஸ்லைன் தான். ஓகேங்களா. நம்ம அதில் வந்து ஒன்றுமே பண்ணலை. அதான் நிஜமும் கூட. அவர் சொன்னதை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண நிறையா இடத்துல நான் ஒர்க் அவுட் ஆகலை, நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்கேன். அதில் முக்கியமான காரணம் ராஜசேகர் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர். ஃபைட்டு நம்ம அவர்கிட்ட சரண்டர் ஆனோம், அவர் நம்மளை வச்சு டெவலப் பண்ணி விட்டார். அந்த மாதிரி ஜிப்ரான் சாரோட சாங் இதுதான். இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் என்னை இது பண்ணாங்களே ஒழிய நான் இண்டிவிஜுவலாக நான் எதுவும் பண்ணல. இப்போ நான் வந்து கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் நான். அதான் நிஜம் சார். என்ன சார் இவ்வளோ ஓப்பனா அம்புனா உண்மையெல்லாம்? அதான் நிஜம் கூட. நம்ம இண்டிவிஜுவலாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கோரிங்குமே இருக்காது நமக்கு. அது வந்து ஒரு ஆக்டராக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா. நம்ம வந்து அவங்க சொல்கிறத ட்ரை பண்ணியிருக்கோம் தான். அவங்க சொன்னதை பண்ணியிருந்தானே இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஓகேங்களா. அதனால் வந்து ஜிப்ரான் சார் இப்போ அந்த காம்பினேஷன் தான் மேட்ரு. ஜிப்ரான் சாருக்கும் கின்ஸ்லைனுக்குமான ஒரு அந்த கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ராஜசேகர் மாஸ்டர் நமக்கு வந்து கொடுத்த இது. ஏன்னா வந்து இப்போ வரைக்கும் நம்ம ஃபைட் பண்ணுறோன்றதை நம்புகிறாங்கன்னா அந்த படத்தினால தான். ஓகேங்களா. அதுதான் நம்ம லைஃப்பில் நம்ம இன்றைக்கி வரைக்கும் நம்ம சாப்பிட்றோன்னா அந்த சாப்பாடு கின்ஸ்லைன் முக்கியமான காரணம்னு வச்சு நம்ம சர்வைவல் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது வந்து அவர் வந்து டிசைன் பண்ணார். இந்த மாதிரி ஒரு கேரக்டரை பிடிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும். இவனை எல்லாருமே ஃபைட்டுன்னா என்ன, எல்லாருமே அடிக்க தான் போகிறாங்க. வித்தியாசமான ஃபைட் ஏதாவது இதாக இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி ப்ரீ பிளானிங்கான ஒரு சில பில்டப்ஸ்லாம் இருக்கும். அதை மூடு செட் பண்ணுறது இருக்குது. ஆடியன்ஸை வந்து அடிடான்னு சொல்கிறது வரைக்கும் வச்சு அப்புறம் அடிக்க வச்சா தான் பிடிக்கும். ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் என்னென்னா வத்திக்குச்சியை பொறுத்த வரைக்கும் எனக்குமே ஒருத்தர் யார் என்னை பிடிச்சவங்க யாராவது ஃபைட் பண்ண தான் எனக்கு பிடிக்கும். யாராவது ரோட்டில் போகிறவங்க ஃபைட் பண்ணாங்கன்னா நான் பார்த்து சிரித்து கை தட்ட மாட்டேன். ஆனால் எனக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ ஃபைட் பண்ணாருன்னா நான் என்ஜாய் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு ரிஸ்கியான ஒரு போர்ஷன் ஃபஸ்ட்டு படத்துலேயே ஒரு 4 ஃபைட்டு பண்ணுறாங்க. அது வந்து ஆடியன்ஸுக்கு ஓரளவுக்கு ரீச் பண்ணுறது தான் முழுக்க கின்ஸ்லைன் தான் தேங்க் பண்ணும். அதனால தான் நான் சொன்னேன். ஆக்ஷன் பற்றி பேசும்போது ஆப்வியஸாக ராயனுடைய ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. பீட்டர் மாஸ்டருக்கு வந்து ஃபுல் கிரெடிட்ஸ் ஆப்வியஸாக பார்த்துட்டு ஆடியன்ஸே வந்து இப்போ ரிவ்யூஸ்லாம் கொடுக்கும்போது ஸ்டன்ட் போர்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ற டேர்ம்ஸ் எல்லாமே வந்து சொல்கிறாங்க. ஸோ ஸ்டண்ட்டுக்கு போர்ஷன்ஸ்க்கு வந்து ராயன் டீல் பண்ண விதமாக இருக்கட்டும். ஸ்டண்ட் தான் மாஸ்டர் நம்ம ராஜசேகர் மாஸ்டர்கிட்ட நம்ம வந்து நான் சொன்னதுனால பீட்டர் மாஸ்டர் வந்து எனக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். ஆனால் மாஸ்டர்கிட்ட போய்ட்டு மாஸ்டர் என்ன சொல்கிறாரு அது அப்படியே அது ரிதமிக் தான். அது ஒரு மூமெண்ட்டு மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஓரளவுக்கு நம்ம ஹெல்த்தியாக இருந்துட்டு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளான பாடி இருந்துச்சுன்னா நம்ம எஸ்கேப் பண்ணலாம், இல்லாட்டி அடி போட்டுரும். ஓகே. அந்த நேக்கா அது ஒரு ரிதமிக்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அது மூடாக செட் பண்ணி அதை என்ஜாய் பண்ணி பண்ணால் நல்லா இருக்கும். விஷிங் யூ வெரி பெஸ்ட் சார். நன்றி. தேங்க்யூ.